ரீசெட் இயக்கத்தில் இணைந்த நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் கட்சி பிரிவுகளில் உள்ள தலைவர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதன் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பெசாத்துவின் முன்னாள் துணைத் தலைவர் டாக்டர் ஹம்சா ஜைனுடீன் அழைப்பு விடுத்துள்ளார். ரீசெட் என்பது திருத்தம் மற்றும் முன்னேற்றத்திற்கான ஒரு தொடக்க புள்ளி என்றும் இது நாட்டின் தெளிவான மற்றும் நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்திற்காக கூட்டு வலிமையை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான அடித்தளத்தை அமைக்கும் என்றும் எதிர்க்கட்சி தலைவருமான அவர் கூறினார். எனவே ரீசெட் என்ற தொலைநோக்கு பார்வையை உறுதியான செயலாக மாற்றும் பொறுப்பு இப்போது போராட்டத்தில் உள்ள அனைத்து தோழர்களிடமும் உள்ளது. பிரிவு மட்டத்திலோ, மாநில சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்றத்திலோ அல்லது அமைப்பின் ஒவ்வொரு மட்டத்திலோ என அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த வெள்ளிக்கிழமை லாரூட்டின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹம்சா கட்சி அரசியலமைப்பின் பிரிவு 22.5 கீழ் கட்சியின் ஒழுங்குமுறை வாரியத்தின் முடிவின் பேரில் பெசாத்துவிலிருந்து வெளியேற்றப்பட்டார். வெளியேற்றப்பட்ட பிறகு ஹம்சா 19 பெசாத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த ரீசெட் என்பது ஒரு குறிப்பிட்ட தனிநபருக்கு வெறுமனே ஒரு முழக்கம் அல்லது ஆதரவை மட்டும் காட்டுவது அல்ல என்று அவர் கூறினார். மாற்றத்தை ஏற்படுத்த தைரியம், நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பு தேவை என்று வலியுறுத்தினார். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும், குறிப்பாக பெசாத்து தலைவர்கள் மற்றும் முன்னாள் தலைவர்களுக்கும் ஹம்சா தனது நன்றியை தெரிவித்தார். அரசியல் கட்சிக்கு வெளியே உள்ள ஆதரவாளர்கள் உட்பட நாடு முழுவதிலும் இருந்து பல நண்பர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தின் மதிப்புகளை எந்த கட்சியாலும் தடுக்க முடியாது என்பதை இது நிரூபிக்கிறது என்று ஹம்சா தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.